அவரோடு இருந்த 9 நேஷனல் செக்யூரிட்டி கார்டு இந்தியன் ஆர்மில எல்லா ஃபுல் ட்ரைன்ட் வெல் ட்ரைன்ட் சோல்ஜர். அவன் எதற்கு வந்தான்? அவன் ராஜீவ்காந்தி இல்ல, அந்த இடத்துல ஒரு கழுதை பிரதமராக இருந்தாலும் ஆயுதம் ஏந்தி உயிர் தியாகம் செய்வான். அவனுடைய உடம்பு சிதறடிக்கப்பட்டுச்சு. அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை தூக்கு தண்டனை கைதியாக அறிவித்த போது உடனடியாக தமிழுடைய இயக்கத்துடைய தோழர்கள் வீர் கொண்டு எழுந்து ஓடினார்கள். எங்க இயக்கம் மயில புடுங்கும், இங்க இஸ்லாமிய இயக்கம், இவன் அவன் புடுங்குவான், அவன் புடுங்கினா ஒரு வயலும் கொடியை பிடிச்சு வரமாட்டான். என்ன களிமா சொல்லுவானா? லா இலாஹ இல்லல்லாஹ் உன்னை போட்டு அறுக்கணும்டா, உண்மையை சொல்லு, வருவானாங்களு கொடி வரி பிடித்த கையாளர்கள். அதான் நிறைய பேரு இயக்கமே இல்லாதவெல்லாம் கேட்கான், இந்த கொடிகளினால் இந்த சமுதாயம் நாசமா போச்சுங்க. ஒண்ணுமில்ல, என் கட்சி கொடி இயக்கத்து கொடியை ஒருத்தன் தொட சொல்லி ஜெயிலாண்டி போய் ஸ்டேஷன்ல நிற்பான். அதே சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வீட்டில் உட்காந்துருவான், சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிடுவான். நான் ஜெயலலிதாவை குறிப்பிடவில்லை, சமுதாயத்துடைய அவலநிலையை சுட்டி காண்பிக்கிறேன். இயக்கத்திற்கு கொடுத்த இயக்கத்தின் கொடியை தொட்டால் 1000 பேர் ஓடி வருகிறான். ஒரு அப்பாவி சிறைச்சாலையிலே வாடுகிறான், தவறு செய்யாத கூட சிறைச்சாலை இருக்கிறானே. யார் காரணம்? யார் காரணம்? நீ உன் பொண்டாட்டியுடன், உன் தாயுடன்